பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், அப்பா வந்து ஒரு விவசாயி, அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அதுக்கடுத்து நான் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் குவாலிட்டி இன்ஜினியர் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்து விவசாயத்தில் என்ன பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எங்களது ஓன் லேண்ட் இருந்தது. அதனால் விவசாயத்தில் வந்து எதனா புதுசாக பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் நாங்கள் தேடினோம். அப்பாலாம் முன்ன காய்கறிகள் கீரைலாம் பண்ணி லோக்கல் மார்க்கெட்டில் கொடுத்துன்னு இருந்தார். சரி அதில் நம்ம எதனா புதுசாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் நாங்கள் தேடினோம். அப்புறம் எங்களுக்கு ஆர்கானிக்ஸ் பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்தது. நம்மாழ்வார் ஐயா பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தப்போ கீரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து சரி கீரைக்கோசம் என்னென்ன கீரை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணோம். நானும் அண்ணனும் நாங்கள் 2 பேர் பண்ணுறோம், சேர்த்து பண்ணுறோம். அண்ணன் நாங்கள் 2 பேர் சேர்த்து பண்ணுறோம். இல்லை நாங்கள் ஏன் கீரை சூஸ் பண்ணோன்னா காய்கறிகளை வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணி அது 3 மாதம் வரையும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கடுத்து நம்ம ஈல்டே வரும். அதுக்கு ப்ரைஸ் வந்து நம்ம ஒரு டைமில் ஒரு ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஆனால் கீரை வந்து எப்போவுமே வந்து ஸ்டாண்டர்டான ப்ரைஸ் இருக்கும். அதனால் வந்து நாங்கள் கீரை சூஸ் பண்ணோம். முதல்ல நாங்கள் ஒரு 4 வகையான கீரை தான் சூஸ் பண்ணோம். அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கு, கொத்தமல்லி, இது போல் ஒரு 4 வகையான கீரை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு கீரை கேட்டாங்க. ஸோ அப்படி கேட்குறப்போ பார்த்திங்கன்னா சரி எந்த கீரைலாம் முக்கியமான கீரையோ அது போல் நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 20 வகையான கீரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பயிர் பண்ணுறோம். என்னென்ன கீரை பார்த்திங்கன்னா சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிகப்பு முளைக்கீரை, பாலக்கு, பசலை, புளிச்சக்கீரை, சிகப்பு புளிச்சக்கீரை, வல்லாரை, முடக்கத்தான், தூதுவாழை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, முள்ளங்கி, வெங்காயத்தாள், பெப்பர்மின்ட், லெமன் கிராஸ், இப்படி ஒரு 20 வகையான கீரை பண்ணுறோம். நாங்கள் இது ஃபுல்லாக நாங்கள் மேட்டுப்பாத்தியில் பண்ணுறோம். எப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்டு மாதிரி பிரிச்சுருக்கோம். 60 அடி 10 அடி ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கீரைங்களாம் நாங்கள் பிரிச்சுருக்கோம். இப்படி பக்கத்து மேட்டுப்பாத்தியில் பண்ணுறோம். 2 பெட்டுக்கு நடுவில் 1 அடி கேப் இருக்கும். இந்த சைடு வந்து இருக்குன்னா நாங்கள் நந்த போகிறதுக்கு பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கிகள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இருக்கிறதுக்கோசரம் வந்து நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கோசரம் வந்து இந்த எங்களுக்கு என்னது 1 அடி கேப் எங்களுக்கு வந்து தேவைப்படுது. அப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா களைகள் வந்து அதிகமாக வருது. சரி இதை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன யோசிச்சோன்னா இந்த சைடில் வந்து நம்ம ஏன் காய்கறி நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், இது போல் வந்து செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சைடில் நடுறோம். இதனால் எங்களுக்கு வந்து பூச்சி கண்ட்ரோல் ஆகுது. நாங்கள் ஏன் கீரைங்களை ஒரு கீரை வந்து 1 ஏக்கர் இல்லை 2 ஏக்கர் போல் போடலைன்னா கீரைங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரே கீரை நான் பயிர் பண்ணால் வந்து ஃபுல்லாக வந்து ஒரே டைமில் மெச்சூர் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு கீரை நம்ம பயிர் பண்ணுறப்போ ஒரே டைமில் நம்ம வேறு கீரை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும். இப்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 10க்கு 50 மொத்தம் ஒரு கீரை வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 50ன்னு சொல்லிட்டு 500 ஸ்கொயர் ஃபீட்டு தனித்தனியாக பிரிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எங்களுக்கு ஒரு கட்டு கீரை வருது. அப்படி பார்த்தா மாதத்துக்கு எங்களுக்கு ஒரு பெட்டு வந்து பார்த்திங்கன்னா 500 கட்டுக்கிட்டு வருது. அப்படி பார்த்தப்போ எங்களுக்கு ஒரு 20 வகையான கீரை 20 × 50னா கூட எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 கட்டு கீரை வருது. இது நாங்கள் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 ரூபான்னு சொல்லி விற்றாலும் மாதத்துக்கே வந்து எங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிட்ட இன்கமாக கிட்ட வருது. 500 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லிட்டு ஏன் பிரிச்சிருக்குன்னா நாங்கள் வந்து தண்ணி பாய்ச்சது இதெல்லாம் வந்து இது ரெயின் வாஷ்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 50 நம்ம கன்வீனியன்ட்டாக எங்களுடைய லேண்டு லென்த் வந்து பார்த்திங்கன்னா 50 லென்த் இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் 50ஆக பிரிச்சுக்கிட்டோம். இது பெட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபீட் இருக்கும். ஏன் நாங்கள் 10 ஃபீட்டாக பிரிச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெயின் வாஷில் கொடுக்குறோம். அதோட டயா பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 மீட்டர் ஸ்ப்ரே பண்ணோம். அதுக்கோசரம் நாங்கள் வந்து 2ஆக பிரிச்சுக்கிட்டோம். அந்த ரெயின் வாஷ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 5 அடி ரைட் சைடு 5 அடி வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் வந்து 10 அடி பெட்டாக வந்து வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ நம்ம பாத்தி மாதிரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி நம்ம விடுறப்போ வந்து அது ஃபோர்ஸில் போயிட்டு என்னென்னா நம்ம சீடு வந்து பார்த்தோன்னா ஒரே பக்கம் தள்ளின்னு போகிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் வந்து நம்ம மேத்து பாத்தியில் பண்ணுறப்போ ரெயின் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால தண்ணி வந்து நமக்கு லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுனால வந்து சீடு வந்து மூவ் ஆகாது, ஒரே தள்ளி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீடு வேஸ்டேஜ் நமக்கு கம்மியாகும். அது இல்லாமல் அதோட ஜெர்மினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே ஒரு 100% நம்ம சீடு போடணும். 100 கிராம்ஸ் போனால் இல்லை 90 கிராம்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம சீடு வந்து ஜெர்மினேட் ஆகும். அதே நம்ம பாத்தியில் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 30% வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சீடு வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேத்து பாத்தியில் ரெயின் வாஷில் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து ரெயின் வாஷில் யூஸ் பண்ணுறப்போ வெஞ்சூரி மூலமாக கூட வந்து நமக்கு தேவையான
வளர்ச்சி ஊக்கி தேவையான பஞ்சகாவியா EM போன்ற வளர்ச்சி ஊக்கிகளும் வந்து நம்ம வெஞ்சு மூலியமாகவே ரெயின் வாஷர் மூலியமாக கொடுக்கலாம். நாங்கள் கீரை விதைக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய லேண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உழவு ஓட்டிடுவோம். உழவு ஓட்டிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடி உரமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மாட்டோடைய எருவு, மரத்தூள், சாம்பல் இது 3 3:2:1 அது போல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நாங்கள் எங்கள் வயலில் வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து உழவு ஓட்டிடுவோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேட்டு பாத்தி மாதிரி 10க்கு 50ன்னு சொல்லிட்டு போல் பெட்டு வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டாக 500 ஸ்கொயர் ஃபீட்டை பிரிச்சுட்டு நடுவில் ஒரு அடி கேப் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்களுடைய கீரைகளை வந்து நாங்கள் போட்டு பயிர் பண்ணிக்கிறோம். எல்லா கீரைகளோட விதைகளும் பார்த்தோன்னா ஒரே சைஸ் இருக்காது. சிறுக்கீரை வந்து பார்த்தோன்னா ரொம்ப மைன்யூட்டாக மணல் மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நாங்கள் வந்து சிறுக்கெல்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே தூவி விட்டுருவோம். அதுக்கடுத்து பாலக்காய் போல இருக்கிற கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பாலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் கேப் விட்டு ஊனி வைப்போம். அதுக்கடுத்து முள்ளங்கி அது போல் தான் அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஊனி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து சில கீரைகள் வந்து அரைக்கிற மாதிரி இருக்கும். பொன்னாங்கண்ணி, புதினா போன்ற கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு விதைகள் கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அதோட தண்டுகள் வைக்கிறோம். அந்த தண்டு மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அது கீரைகள் அந்த கீரைகள் வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரைக்க வந்து சில கீரைகள் வந்தது. இப்போ வந்து வெங்காயம்லாம் பார்த்தோன்னாவே வந்து விதை வெங்காயம்லாம் நம்மளுக்கு மார்க்கெட்லேயே அவைலபிள் இருக்குது. நம்ம அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வாங்கிட்டு வந்து நம்ம வந்து நட்டு இருக்கோம். வெங்காயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சீடில் வர மாதிரி இப்போ வந்து வருது. இப்போ நம்ம சீடை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாதிரி விட்டு அத்தி வாங்கிட்டு வந்து கூட நடுற மாதிரி இப்போ வந்து சின்ன வெங்காயம் வருது. காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மிளகாய், தக்காளி, வெண்டைக்காய் அது போலலாம் இருக்குது. வெண்டைக்காய் வந்து சீடை மாதிரி நம்ம வச்சுடுவோம். கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி விதையெல்லாம் வந்து நம்ம மேட்டுப்பாத்திலே வந்து நாற்று மாதிரி விடலாம். இல்லைன்னா போர்ட்ரே மூலியமாக கூட ஒரு விதையாக நம்ம வந்து கோகோ பீட் வச்சு அதில் விதை ஊனி அது மூலியமாகவும் நம்ம செடியை உருவாக்கி நம்ம ஒரு செடி வந்தவொடனே பிடுங்க ஒரு மாதத்தில் வந்து பிடுங்கி நடுற மாதிரி வந்து நம்ம பிடுங்கி நடலாம். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்டு பாத்தி மாதிரி போல் சீடு போட்டு நம்ம வரைக்கிறது மூலியம் பார்த்திங்கன்னா அதுலேயே நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ப்ரோடைப்போல டைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேமேஜ் ஆகுது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கோகோ பீட்லாம் யூஸ் பண்ணுறதுனால அது வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே டேமேஜ் ஆகாது. அதெல்லாம் பிடுங்கி வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா வந்து அது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நமக்கு நல்லா வளரும். எங்களுடைய கீரை வகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கியாக நாங்கள் வந்து பஞ்சகாவியா, EM இது ரெண்டும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். பஞ்சகாவியா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 300 ml 10 லிட்டருக்கு அந்த அளவில் வந்து பவர் ஸ்ப்ரேயர் அது மூலிமா வந்து நாங்கள் 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா EM வந்து பார்த்திங்கன்னா 100 ml 10 லிட்டருக்கு அந்த அளவில் வந்து நாங்கள் வந்து பவர் ஸ்ப்ரேயர் மூலிமா அது ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். நாங்கள் பொங்கை எண்ணெய், வேப்ப எண்ணெய் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது. 1 லிட்டருக்கு 1 ml அந்த விதத்தில் வந்து நாங்கள் வந்து எங்களோட கீரைகளுக்கு வந்து தெளிக்கிறோம். நாங்கள் இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பூச்சி வேட்டையாக இது பயன்படுத்தினாலே எங்களுக்கு வந்து கீரை வந்து நல்ல ஹெல்த்தியாக வளருது. நாங்கள் வந்து இயற்கையான முறையில் வந்து 20 வகையான கீரை பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் IT அவரும் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வந்து 2 ஆண்டுகள் வந்து பணி புரிஞ்சிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேண்டு எங்களுதே ஓல்டு லேண்ட் இருக்கிறதுனால நாங்கள் வந்து விவசாயத்தில் என்ன புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோடனே கீரை பண்ணுறோம். கீரை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரையே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. சரி அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால ஒரு பாட்டை வந்து பிரிச்சுக்கிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துருக்கேன். ப்ரொடக்ஷனை உற்பத்தியை வந்து நான் வந்து கீரைகள் நான் பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒத்தரையே வந்து ப்ரொடக்ஷனும் பண்ண முடியாது, ப்ரொடக்ஷனும் மார்க்கெட்டிங் எல்லாம் வந்து ஒத்தனிட்டே பண்ண முடியாது. அதனால வந்து நாங்கள் வந்து வேலையை வந்து 2ஆக பிரிச்சுக்கிட்டோம். ப்ரொடக்ஷனை வந்து நான் பார்த்துக்கிறேன். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து எப்படி வந்து மார்க்கெட் பண்ணலான்னு சொல்லிட்டு அண்ணன் பார்த்துக்கிறாரு. அது மார்க்கெட்டிங் பற்றி அண்ணன் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லுவார். நான் ஒரு பிடெக் IT ஸ்டூடெண்ட். 2012 முடித்தோம். 2012 முடித்து 2 வருஷம் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். சரி பெங்களூரில் IT செக்டார்லேருந்து என்ன பண்ணணும்னு யோசித்தோம். அடுத்தது விவசாயத்தில் வீட்டில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எல்லாமே இயற்கையை நாடி போயிட்டே இருந்தாங்க. நம்ம இயற்கையை நாடி போக சொல்ல நம்ம வீட்டில் இன்னமும் இன்ஆர்கானிக்லேயே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எதனா ஒன்று பண்ணி ஆகணுன்றதுனால நம்ம அந்த வேலையை விட்டுட்டு இப்போ நம்ம சொந்த ஊர்லேயே வந்து எதனா பண்ணலாம் அப்படின்ட்டு இயற்கை விவசாயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு பிளான் தோணுது. என்னன்னா ஷார்ட் டைம் கிராப், லாங் டைம் கிராப்பில் போனோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஹையாக இருக்கும். நம்மளாக சம்பாதிச்சு நம்ம காலில் நின்று நம்ம சம்பாதிக்கணுன்றதுனால ஷார்ட் டைம் கிராப் சூஸ் பண்ணோம். ஷார்ட் டைம் கிராப்பை அதனால தான் கீரையை நம்ம சூஸ் பண்ணோம். கீரையை சூஸ் பண்ண சொல்ல தம்பியும் பாஸ்ட் அவுட் ஒருத்தவங்க தான்.
சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம்டா, ஃபேமிலி பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தருக்காங்க, ஆர்கானிக்கை நம்ம நாட்டுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம 2 பேரும் போவோம் அப்படின்ட்டு நம்ம முன்னாடி வந்தோம். அந்த முன்னாடி வர சொல்ல தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சரி பண்ணலாம், கூட்டு குடும்பத்தை நம்ம சாதித்தது போதும், கூட்டாக நம்ம வந்து நாட்டை சாதிக்கலாம் அப்படின்னு தான் உள்ளே வந்தோம். அதில் நம்ம பிராண்ட் க்ரியேட் பண்ணதுனால உழவர்கீரைன்ட்டு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பிராண்ட் என்ன பண்ணோம்னா, பிராண்டிங்கில் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம கீரை வகைகள்லாம் நார்மலாக கொடுப்போம். கீரை எங்கேருந்து வந்தது, முதல் உற்பத்தியாளர் யாருன்னே தெரியாது எல்லா மக்களுக்குமே. உற்பத்தியாளர் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு முதல்ல அதனுடைய கான்ஃபிடென்ட் வரும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நம்ம கீரை கட்டிலே நம்ம பிராண்டிங் போட்டோம். என்னுடைய கீரை டேக்கில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர், என்னுடைய வெப்சைட் இருக்கும், என்னுடைய பிராண்ட் நேம் இருக்கும். எங்கே போய் எந்த மார்க்கெட்டில் என் கீரை எடுத்தாலும் உழவர் கீரைன்னு சொல்லிட்டு எடுக்கலாம். அந்த பிராண்டிங்காகவே நம்ம உழவர் கீரைன்ட்டு ஒரு டேக் போட்டோம். 10 ரூபாய்க்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் 10 ரூபாய்க்கு நான் ஏன் செலவு பண்ணணும்னு யோசித்தேன். அந்த 10 ரூபாய்க்கு செலவு பண்ணணும், அந்த டேக்குக்காக நான் சில மனைக்கடல் இருந்தது. என் ஊரில் நிறைய பேர் பேசுவாங்க, இருந்தாலும் நம்ம சாதிச்சு காமிக்கலாமேன்ட்டு தான் நம்ம பிராண்டிங் போட்டோம். பிராண்டிங் போட்டு என்ன பண்ணோம், 20 வகையான கீரையை சூஸ் பண்ணோம். அடுத்தது சரி 20 வகையான கீரையை நம்ம மந்த்லி பிளான்ஸில் ஆட் பண்ணலாம். நம்ம டோர் ஸ்டெப் ரெகுலராக எடுத்துகிட்டு போய் கீரையை நம்ம நார்மலாக ஒரு கட்டாக தான் சில பேருக்கு கொடுப்போம். கீரையை ஒரு கட்டு வாங்குறாங்க. இப்போ அதே கீரையை வாரம் முழுக்க அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான என்னென்ன கீரைன்னு முதல்ல அனலைஸ் பண்ணோம். அந்த டேட்டாவை எடுக்க சொல்ல தான் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்ன கீரை வாண்டட் இருக்குது, அதனால நம்ம என்னென்ன உபயோகமாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு மினிமம் 3 கட்டாவது தேவைப்படுது. அதனால நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால், வாரத்துக்கு 3 கட்டு கீரை மந்த்லி பேக்கேஜ் மாதிரி ஒரு 6 வீக்ஸ் பிளான் மாதிரி போட்டோம். 6 வீக்ஸ் பே பண்ணிட்டாங்கன்னா நம்ம 6 வீக்ஸ் டோர் ஸ்டெப்லேயே எடுத்துகிட்டு போய் டோர் ஸ்டெப் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஏன் பிளான் சிஸ்டம் போகக்கூடாது, அக்ரிலேருந்து நம்ம பிளான் சிஸ்டம் போகலாமே அப்படின்ட்டு நம்ம யோசிச்சது தான் அது 6 வாரம் 12 வாரம் பிளான் பண்ணி பிரித்தோம். 6 வாரத்தில் 2 கட்டு கீரை, ஒரு முளைக்கட்டிய பயிருன்னு கொடுத்தோம். சிறுதானியத்தில் முளைக்கட்டின பயிருன்னு அது வந்து 219 ரூபாய்க்கு நம்ம கொடுத்தோம். அதே 5 கட்டு கீரை, அது இல்லை 3 கட்டு 2 முளைக்கட்டின பயிர், அது மாதிரி 2ஆக பிரித்தோம். இன்னும் அதில் 5 கட்டு கீரைனா 359 ரூபான்னு பிரித்தோம். அதே 3 கட்டு கீரை 2 முளைக்கட்டின பயிர்னா 369ன்னு பிரித்தோம். இந்த பிளான்ஸில் நம்ம பிரிச்சுட்டு யாருக்கு என்ன தேவைப்படுது அது மாதிரி கேதரிங் பண்ணிட்டு, அவங்களுக்கு தேவை இப்போ முளைக்கட்டை பயிர் தேவைப்பட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம். இல்லை எனக்கு கீரை மட்டும் போதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, எனக்கு கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போக ஆரம்பித்தோம். அவங்க நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது போக அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். அதில் ஆரம்பித்தது தான் இப்போ மந்த்லி பிளான்ஸ் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. எல்லாருமே நம்ம டோர் ஸ்டெப் ரெகுலர் சர்வீஸ் இருந்ததுனால நம்மளை நம்ப ஆரம்பித்தாங்க. முதல்ல என் ஃபீல்டை பார்த்தாங்க. என் ஃபீல்டை பார்த்தோன்னே என்னை முதல்ல நம்ப ஆரம்பித்தாங்க. நம்ப ஆரம்பித்தோடனே அடுத்தது என்னென்ன அவங்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் எங்கேயே கேட்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒன்று காய்கறி கேட்டாங்க. காய்கறி என்னால் 2-3 தான் கொடுக்க முடியும். என்னால் வெண்டைக்காய் கொடுக்க முடியும், அன்னத்தி கத்திரிக்காய் கொடுக்க முடியும், தக்காளி கொடுக்க முடியும். இதை வந்து என்னால் ரொட்டீனாக கொடுக்க முடியாது. என்னால் கீரை கொடுக்குற அளவு காய்கறியில் 2-3 ஐட்டம் கொடுக்க முடியும். இது எக்ஸ்ட்ரா ஐட்டம் அவங்களுக்கு என்னென்ன தேவை, கொடி வகைகளில் பீக்கங்காய், பாவக்காய், புடலங்காய் இந்த மாதிரி ஐட்டம் கேட்க ஆரம்பித்தாங்க. பூசணிக்காய் இது மாதிரி காய்கறியில் கேட்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து நாட்டுக்கோழி முட்டைங்க கேட்குறாங்க. நாட்டுக்கோழி முட்டைக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா கேதரிங் பண்ணால் பசு நெய் கேட்குறாங்க, காளான் கேட்குறாங்க, நாட்டு சக்கரை, வெல்லம் இது